Hello traders, this is Bhuvneshwaran. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க CPR பேஸ் பண்ணி கிரெடிட் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி வந்து வீக்லி பொசிஷனா ஹோல்ட் பண்ணா நமக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து அதிகமா இருக்கு. இன் கேஸ் அது எனக்கு அகைன்ஸ்டா போச்சு அந்த ட்ரேட் அப்படினா அதை எப்படி அட்ஜஸ்ட்மென்ட் பண்றது இல்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First of all, credit spread strategy na enna அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Credit spread strategy அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹை பிரீமியம் வந்து செல் பண்ணி லோ பிரீமியம் வந்து பை பண்றது. சோ இதுல உங்களுக்கு ப்ராஃபிட்ங்கிறது வந்து எதுவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹை பிரீமியமுக்கும் லோ பிரீமியமுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 100 ரூபீஸ்க்கு ஒரு பிரீமியம் செல் பண்றீங்க, அதே போல 80 ரூபீஸ்க்கு ஒரு பிரீமியம் வந்து பை பண்றீங்க அப்படிங்கிறப்போ 100 minus 80 equal to 20. சரியா? அந்த 20 பிரீமியம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ப்ராஃபிட். ஏன்னா மார்க்கெட் உங்களுக்கு ஃபேவரா போச்சு அப்படின்னா ரெண்டு பிரீமியமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஆயிடும். அப்போ செல்ல இருக்கிற பிரீமியம் 100 ரூபீஸ் வந்து ஜீரோவா போனுச்சுன்னா அது அந்த 100 பிரீமியமும் உங்களுக்கு ப்ராஃபிட். பைல இருக்கிற பிரீமியம் 80 ஜீரோ ஆச்சு அப்படின்னா அந்த 80 ரூபீஸ் வந்து உங்களுக்கு லாஸ். ஸோ ஓவராலா 20 பிரீமியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராஃபிட். இப்போ எந்த ஆப்ஷனை நான் வந்து சூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பையிங்க்கும் செல்லிங்க்கும் பாத்தீங்கன்னா சேமா ஒரே ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணணும். அதாவது ஸ்ட்ரைக் பிரைஸ் கிடையாது, ஆப்ஷன். இப்போ மார்க்கெட் வந்து எனக்கு அப் ட்ரெண்டா இருக்க போகுது அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன்னா நான் புட் ஆப்ஷனை மட்டும் தான் சூஸ் பண்ணணும். அதாவது புட் ஆப்ஷன்ல இருக்கிற ஹை பிரீமியம் செல் பண்ணணும், அதே போல புட் ஆப்ஷன்ல இருக்கிற லோ பிரீமியம் பை பண்ணணும். ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து டிஃபரெண்டா இருக்கும். நான் சொல்றது ஆப்ஷன்ஸை மட்டும். இதுவே மார்க்கெட் எனக்கு வந்து டவுன் ட்ரெண்டா இருக்க போகுது, ஷார்ட் சைடு போக போகுது அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன் அப்படின்னா நான் கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அதாவது கால் ஆப்ஷனோட ஹை பிரீமியம் வந்து நான் செல் பண்ணணும், அதே போல இன்னொரு கால் ஆப்ஷனோட லோ பிரீமியம் நான் பை பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நிஃப்டி வந்து 22,000ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் எனக்கு வந்து அப்சைடு போக போகுது அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரெடிக்ட் பண்றேன். என்னோட வியூ வந்து லாங்கா இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 22,000 புட் ஆப்ஷனை செல் பண்றேன். இந்த இடத்துல எனக்கு 22,000 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அட் த மணி. இப்போ நான் அட் த மணியை செல் பண்றேன் அப்படின்னா அதை விட கம்மியா இருக்கிற பிரீமியம் தான் நான் பை பண்ணி ஆகணும் இல்லையா? அப்போ அட் த மணில இருக்கிற பிரீமியம் விட எந்த மணில உங்களுக்கு பிரீமியம் கம்மியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணில தான். அப்போ 21,950 புட் ஆப்ஷன் இல்லனா அதுக்கும் கம்மியா 21,900 இல்ல 21,850 இந்த மாதிரி இருக்கிற அவுட் ஆஃப் த மணியை நான் பை பண்ணணும். ஸோ எந்த அவுட் ஆஃப் த மணியை பை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களோட ரிஸ்க் ரிவார்டை பொறுத்து இருக்கு. இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராகவே புரியும். இதே போல தான் மார்க்கெட்டோட வியூ வந்து உங்களுக்கு டவுன் சைட் டைரக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா 22,000 கால் ஆப்ஷனை செல் பண்ண போறீங்க, 22,050க்கு மேல இருக்கிற கால் ஆப்ஷனை பை பண்ண போறீங்க. ஸோ இதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது, கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரோட ஸ்ட்ராட்டஜிக்கு வருவோம். ஸோ அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீக்லி சிபிஆரை வந்து கன்சிடர் பண்றேன், அதே போல 1 hour டைம் ஃப்ரேம் வந்து ஃபாலோ பண்ண போறேன். மண்டே அப்போ வாட்ச் பண்றேன். மார்க்கெட் பிரைஸ் வந்து என்னோட சிபிஆருக்கு மேல அதாவது அபோவ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நான் வந்து லாங் சைடு போக போறேன். அதாவது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு போக போகுது அப்படிங்கிறதுக்கான ட்ரேடை நான் எடுக்க போறேன். அதே போல மார்க்கெட் வந்து சிபிஆருக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகுது அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ண போறேன். நான் ஷார்ட்கான பொசிஷனை வந்து எடுக்க போறேன். ஸோ இதை வந்து நான் வீக்லி பொசிஷனா எடுக்க போறேன். எனக்கான என்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து மண்டே அன்னைக்கு என்ட்ரி பண்ண போறேன். எனக்கான எக்ஸிட் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்டு பண்ண போறேன். ஏன்னா கிரெடிட் ஸ்ப்ரெட் அப்படின்னாலே ரெண்டு பிரீமியமும் உங்களுக்கு ஜீரோ ஆயிடும் எக்ஸ்பைரி அப்போ. அதனால நீங்க எக்ஸ்பைரி வரைக்கும் இதை ஹோல்டு பண்ணலாம். ரெண்டு பிரீமியமும் ஜீரோ ஆனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா செல்லிங்ல ஹை பிரீமியம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இப்போ நம்ம இதை ஒரு கிளியரான ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இதை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இது எனக்கு வந்து அகேன்ஸ்டா போனுச்சு அப்படின்னா எப்படி இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லைனா இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான மெத்தடை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சிபிஆரை வந்து நான் லோட் பண்ணியிருக்கேன், அதே போல் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆருக்கு மேலே மண்டே அன்னைக்கு நம்ம வாட்ச் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட் வீக்கை கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ மண்டே அப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் 1 hour கேண்டில் சிபிஆருக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னு பார்க்குறேன். கரெக்ட் தான், இந்த இடத்துல தான் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ அப்போ என்னோட வியூ என்ன இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து சிபிஆருக்கு கீழே வராது, இதுக்கு மேலே தான் போகும், அப்படின்னா இதுக்குள்ளேயே தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்ட்ரைக் பிரைஸா சூஸ் பண்ணி இதோட புட் ஆப்ஷனை செல் பண்றேன். மார்க்கெட் அப்ட்ரெண்ட்னா நம்ம புட் ஆப்ஷன் தான் செல் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இந்த சிபிஆர் இருக்கிற ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 22,100. இப்போ நான் என்ன செல் பண்ணுவேன் பாத்தீங்கன்னா 22,100 புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுவேன். ஸோ அதே போல இதுக்கு நான் எதை பை பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 22,100க்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரைக் ஏதாவது, அதாவது 22,000 இருக்கலாம், இல்ல 21,950 இல்ல 900 இந்த மாதிரி இதுக்கு கீழே இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் நான் வந்து பை பண்ணுவேன். அப்போ
மார்க்கெட் எனக்கு இந்த சிபிஆருக்கு மேலே இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் தான். எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி முடிகிறப்போ இந்த சிபிஆருக்கு கிட்ட முடிஞ்சா கூட எனக்கு ப்ராஃபிட் தான் வரும். எனக்கு இந்த சிபிஆருக்கு கீழே முடிஞ்சால் மட்டும்தான் எனக்கு லாஸ் வரப்போகுது. ஸோ இதை நான் வந்து ஒவ்வொரு வீக்கும் வச்சு பார்க்குறேன். எனக்கு வந்து மோஸ்ட்லி ப்ராஃபிட் தான் இது தர மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீக்கும் இப்படி தான் முடிஞ்சிருக்கு. இந்த வீக்கும் பார்த்தீங்கன்னா சிபிஆருக்கு கீழே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து மேலே ஸ்டார்ட் ஆயிருக்கு, சிபிஆருக்கு மேலேயே முடிஞ்சிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா சிபிஆருக்கு மேலே ஸ்டார்ட் ஆயிருக்கு, மேலேயே முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த இடம் பாருங்கள், சிபிஆருக்கு மேலே ஸ்டார்ட் ஆயிருக்கு, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு வாரமும் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு மோஸ்ட்லி இது வந்து செட் ஆகிற மாதிரி இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. இப்போது எனக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் போணுச்சு அப்படின்னா, அதாவது சிபிஆருக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகி எக்ஸ்பைரி அப்போ மேலே போய் முடியுது, இல்லை சிபிஆருக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி எக்ஸ்பைரி அப்போ கீழே வந்து முடியுது, இந்த மாதிரி அகேன்ஸ்டாக போனால் தான் எனக்கு வந்து லாஸ் வரப்போகுது. அப்படிங்கிறப்போ இதை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம சப்ஸ்கிரைபரோட டவுட்டு. ஸோ இதில் வந்து பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டேட் எடுக்கலாம். ஸோ இந்த வீக் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த இடத்த பாருங்கள், மார்க்கெட் என்ன ஆகுது, 12th February ஃபர்ஸ்ட் 1 hour கேண்டில் வந்து சிபிஆருக்கு கீழே வந்து க்ளோசிங் வைக்குது. அப்போ நம்ம மார்க்கெட் டவுன் சைடுக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கால் ஆப்ஷனை இந்த இடத்துல செல் பண்ணுவோம். ஆனால் மார்க்கெட் எக்ஸ்பைரி அப்போ என்ன ஆகுது, நமக்கு மேலே போய் முடிஞ்சிருது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ் வரும். ஸோ அந்த லாஸை வந்து ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வி. நீங்கள் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணுறதை விட உங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு பொசிஷனை வந்து எடுக்கிறது தான் வந்து நல்ல முடிவாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 55,000 அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். இப்போ உங்ககிட்ட 1 lakh இருக்குது அப்படின்னா இதில் வந்து 2 பொசிஷன் நீங்கள் வந்து எப்படி எடுத்துருவீங்க. ஆனால் இதை வந்து ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு செல்லிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு லாட்டை நீங்கள் நேக்கடாக செல் பண்ணாலே உங்களுக்கு 1.2 lakhs அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அப்போது உங்ககிட்ட இருக்கிறதே ஒரு 1 lakh தான் கேபிட்டல், ஆல்ரெடி நீங்கள் 2 lot வந்து எடுத்துட்டீங்க அப்படிங்கிறப்போ எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்தால் தான் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இல்லை என்கிட்ட வந்து ஒரு 3 lakhs இருக்குது, நான் வந்து 2 lot தான் செல் பண்ணுறேன், 1 lakh மட்டும்தான் நான் வந்து இதுக்கான ட்ரேடுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன், பேலன்ஸ் 2 lakhs வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படி நீங்கள் சொன்னாலும் இந்த 3 lakhs நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க. ஆனால் இங்கே நீங்கள் 2 lot தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பீங்க. அப்போது உங்களுக்கான ப்ராஃபிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1000 rupees இல்லை 1500 rupees தான் இருக்கும். நீங்கள் பேலன்ஸ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக 2 lakhs அப்படிங்கிறது வந்து சும்மாவே வச்சிருப்பீங்க. அது எப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக போகுதோ அப்போ மட்டும் தான் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண போகிறீங்க அந்த 2 lakhs. ஆனால் அது வந்து சும்மா தான் இருக்கும். அப்போ 1 lakh மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்போது உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் 3 lakhs வச்சிருக்கீங்க, ஆனால் உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் இந்த ஸ்ட்ராட்டஜியில். 1000 இல்லை 1500 அந்த ரேஞ்சு கிட்ட தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு 0.5% இல்லைனா 1% கம்மியாக தான் வீக்லி நீங்கள் வந்து ப்ராஃபிட்டே பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் ஸ்ப்ரெட் இந்த டெபிட் ஸ்ப்ரெட் எதாக இருந்தாலும் ஸ்ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்க முடியாது பெருசாக. அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ரெண்டாவது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பழைய பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஏதாவது பொசிஷனை கிரியேட் பண்ணி பழைய லாஸை வந்து ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத தான் பார்க்கலாம். இல்லைனா டேலி பண்ணனாச்சும் முடியுமா, நமக்கு லாஸ் இல்லாமல் ஜஸ்ட்டு நோ லாஸுங்கிறது இல்லைனாச்சும் நம்ம முடிக்க முடியுமா, இப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய டைம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது உங்களுக்கு ராங்காக கூட போய் முடியலாம். இப்போது இந்த கேஸில் எடுத்துக்கோங்க, மார்க்கெட் நமக்கு டவுன் சைடு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ ஒன்ஸ் இந்த சிபிஆருக்கு மேலே நல்லா க்ளோசிங் வச்சிடுச்சு மார்க்கெட் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு ஐடியா தெரியும்னா இனிமேல் சிபிஆருக்கு மேலே தான் மார்க்கெட் முடியும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கால் ஆப்ஷனை முன்னாடி செல் பண்ணோம் இல்லையா, அந்த பொசிஷனை உடனடியாக க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக இந்த இடத்துல புட் ஆப்ஷனை செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா சிபிஆருக்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்பைரி அப்போ சிபிஆருக்கு மேலே தான் மார்க்கெட் முடியும், இனிமேல் இதுக்கு கீழே வரதுக்கான சான்சஸ் கம்மி. அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் என்ன பண்ணலாம்னா நீங்கள் இந்த இடத்துல புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணலாம். இதுக்கு மாற அகேன்ஸ்டா அது ஒரு ஐடியா. ரெண்டாவது வந்து மார்க்கெட் சடனாக நல்ல ஹைக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இவ்வளோ தூரம் ஹைக்கு போயிடுச்சு, நீங்கள் எதிர்பார்க்கறது சிபிஆரை பிரேக் பண்ணுவான்னு பார்க்குறீங்க, ஆனால் அந்த கேண்டில் 1 hour கேண்டில் வந்து பிரேக் பண்ணி இவ்வளோ தூரம் போயிடுச்சு. அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த R1 இருக்கும், வீக்லி R1. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பொசிஷனை உடனே க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு புது பொசிஷன் திரும்ப காலையே செல் பண்ணலாம். ஏன்னா இந்த R1 கிட்ட டச் பண்ணி மார்க்கெட் இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சிபிஆருக்கும் R1க்குள்ளே ட்ராவல் ஆகும். அப்படிங்கும்போது இதை தாண்டாது இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நமக்கு 22,000 இருக்குதா, ஸோ இந்த 22,000 கால் ஆப்ஷனை செல் பண்ணி இதுக்கு வந்து ஒரு ஹெட்ஜிங் 22,100 இல்லைனா 150
காலை வந்து பை பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல 22,000 காலை வந்து செல் பண்ணிக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும், இந்த பழைய பொசிஷனை லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த புது பொசிஷன் எடுக்கும்போது மார்க்கெட் இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆனிச்சு அப்படின்னா இந்த புது பொசிஷன் வந்து நமக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் கொடுத்துருக்கும். அப்போது பழைய பொசிஷனோட லாஸை வந்து இது கொஞ்சம் ஓவர் கம் பண்ணியிருக்கும். இல்லைனா அட்லீஸ்ட் டேலி பண்ணி நமக்கு நோ லாஸ் அப்படிங்கிறதுல நமக்கு கொடுத்துருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பண்ண முடியுமே தவிர அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மேலும் மேலும் லாஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் ட்ரேடு எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில கேபிட்டலை மட்டும் யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸை வந்து உங்களுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது வந்து ஒவ்வொரு சில ட்ரேடில் பார்த்தீங்க அது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸே இல்லாமல் தான் இருக்கும். அப்போ அந்த அமௌண்ட்டை வேஸ்ட்டாகவே நம்ம வச்சிருக்க மாதிரி இருக்கும். நம்ம கம்மியான கேபிட்டலை மட்டும் தான் நம்ம ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அப்போது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுறதை விட ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க, அது உங்களுக்கு லாஸ் கொடுத்துருச்சுன்னா கொடுக்குது அப்படிங்கிறது தெரிய வரப்போ அதை உடனடியாக க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு பொசிஷன் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, நீங்கள் வெறும் சிபிஆரை மட்டுமே பேஸ் பண்ணி எடுக்கிறத விட இது கூட நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இது வந்து எனக்கு ஒரு சேனல் மாதிரி கிரியேட் ஆகுது நான் ஃபீல் பண்ணுறேன் இங்கே. ஸோ இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே தான் போக போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதை இப்படி ட்ராப் பண்ணி பார்க்குறேன். கிளியரா? ஓகேவா? ட்ராப் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. அப்போ இங்கே பிரேக் அவுட் கொடுக்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா இனிமே மார்க்கெட் வந்து அட்லீஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு கீழே கூட போகாது. ஏன்னா இந்த இடத்துல இந்த சேனல் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ இனிமே நான் இதை கூட சூஸ் பண்ண வேணாம். ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்க்கும்போது எனக்கு இந்த கேண்டலோட லோ அதாவது 21,700 இருக்கு இல்லையா, அட்லீஸ்ட் இதுக்கு கீழே நாச்சும் வராமல் இருக்கும் மார்க்கெட். ஏன்னா இது பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப இங்கே கூட ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்போ நான் இங்கே வந்து நான் செல் பண்ணிடுறேன். 21,700 புட்டை திரும்ப நான் செல் பண்ணிட்டேன் அப்படின்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் எனக்கு மேலே தான் அப்படின்னு இருக்கு. இல்லை மேலே போகலனா கூட இதுக்குள்ளேயே முடிஞ்சால் கூட எனக்கு என்ன ஆகிடும், இது வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை இது கூட கம்பைன் பண்ணுறப்ப இன்னும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ வின்னிங் ப்ராபபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி பாருங்கள் இதோட. ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.